ஹாய், திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். இன்றைக்கு நாங்கள் ஒரு செயற்பாடு, ஒரு ஆக்டிவிட்டி சம்பந்தமாகத்தான் பேச போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி எங்களோட பர்சனல் க்ரோத்தையும் ஏற்படுத்தும். அதே நேரம் நாங்கள் ஒரு நிறுவனத்தில் செயற்படுற ஒரு நபராக இருந்தால் அந்த நிறுவனத்தில் உள்ளார்ந்த செயற்பாடுகளை அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்லும் ஒரு ஆக்டிவிட்டியாக, ஒரு செயற்பாடாக இது காணப்படுது. ஸோ நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை நான் தெரிவு செய்கிற நிறுவனமாக ஒரு பாடசாலை எடுத்துக்கொள்கிறேன். ஒரு பாடசாலையில் இந்த ஆக்டிவிட்டி, இந்த செயற்பாடை நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதலாவதாக உங்களோட பாடசாலையில் எத்தனை ஸ்டாஃப் இருக்குன்னு பார்த்து, உதாரணமாக ஒரு 30 டீச்சர்ஸ் இருக்கின்றா, அந்த 30 டீச்சர்ஸுக்கும் நீங்கள் என்விலோப் செய்யணும். உதாரணமாக இதை ஒரு கவுன்சிலிங் டீச்சர் அந்த ஸ்கூலில் இருந்தால் அந்த டீச்சர், அப்படி இல்லாட்டி தண்ட நிறுவனத்தையும் தன்னையும் சேர்த்து வளர்த்து கொள்ள நினைக்கிற ஒரு டீச்சராக இருக்கலாம். யாராக இருந்தால் இந்த செயற்பாடு செய்யலாம். ஸோ உங்களோட பாடசாலையில் ஒர்க் பண்ணுற அவ்வளோ பேருக்கும் ஒரு என்விலோப் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த என்விலோப்பில் பேக் சைட், அதாவது இப்படி இந்த பக்கம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன், இந்த சைட் ஓப்பன் இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த சைடில் உங்களோட பேர், அதாவது பாடசாலையில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தனித்தனியாக என்விலோப் செய்யப்பட்டு அவங்களோட பெயர் இதில் பெருசாக இப்படி எழுதப்பட்டு இருக்கணும். இந்த என்விலோப் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் காட்சிப்படுத்தணும். அதாவது 30 ஆசிரியர்களுக்குமான 30 என்விலோப் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் காட்சிப்படுத்தணும். இது பெரும்பாலும் ஆஃபீஸாக இருந்தால் நல்ல, அல்லது கவுன்சிலிங் யூனிட்டை நீங்கள் எடுக்கலாம். கவுன்சிலிங் யூனிட் இருந்தால் அது பொருத்தமான இடமாയിരിக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸை உங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு எங்களோட ஸ்கூலில் செஞ்ச எக்ஸாம்பிளோட ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் இதை காட்சிப்படுத்திட்டு இது என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லணும் இது என்னத்துக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு ஆசிரியர்கிட்ட எங்களுக்கு நாங்கள் கண்ட குறைபாடுகள் இருக்கு, அப்படி இல்லாட்டி அவங்களோட பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அவங்கள இது இப்படி செஞ்சால் அவங்களோட செயற்பாடுகள் இன்னும் கூடும், இன்னும் வளர்ச்சி அடையும், அவங்க இன்னும் நல்ல வளவாளர்களாக மாறலாம் என்று நீங்கள் கருதுகிற விஷயங்களை ஒரு சிற்றொண்டல்ல எழுதி எல்லாரும் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு போடக்கூடிய ஒரு முறையை தான் இங்கே நாங்கள் செய்ய போகிறோம். அதாவது கமெண்ட்ஸ் எழுதி போட போகிறோம். தனிப்பட்ட ஒவ்வொரு ஆசிரியர்களை பற்றி, உதாரணமாக நான் சொன்ன மாதிரி 30 ஆசிரியர் அவங்களோட பாடசாலையில் இருக்கிறேன்னு சொன்னால், நான் அந்த 30 ஆசிரியர்களுக்கும் அவங்களோட பர்சனல் க்ரோத்துக்காக மாத்திரம், இதை நெகட்டிவாக பயன்படுத்தாமல் பாசிட்டிவான ஒரு க்ரோத்துக்காக நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால், அவங்கள்ட்ட காணப்படுற நல்ல விஷயங்களை இன்னும் கூட்டிக்கொள்ள சொல்லியும், அப்படி இல்லாட்டி அவங்கள்ட்ட காணப்படுற நெகட்டிவான விஷயங்களை இல்லாமக்கொள்ள சொல்லியும் நாங்கள் ஒரு சிற்றொன்றில் எழுதி அந்த குறிப்பிட்ட என்விலோப்ஸுக்கு போடலாம். இப்போ இதில் முக்கியமான 2 விஷயம் இருக்கு. ஒன்று, எல்லா டீச்சர்ஸும் எல்லாருக்கும் எழுதக்கூடிய நிலைமை காணப்படும். அப்போ தான் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு அது மூவ் ஆகும். அதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி அந்த நிறுவனம், அந்த பாடசாலை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரையும் பர்சனல் க்ரோத், அதாவது அவங்க இதால், இந்த கமெண்ட்ஸால், நான் எழுதுகிற ஒரு அந்த கமெண்ட்டால் அவங்களோட பர்சனாலிட்டி வளரணும் என்று நினச்சி எல்லா டீச்சர்ஸும் இதில் பங்கு கொண்டு அந்த செயற்பாடை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ இதை இப்போ நியூ இயர், இப்போ எங்களோட ஸ்கூலில் நாங்கள் செஞ்சு முடிஞ்சு இதை நான் நினைக்கிறேன் பாடசாலை செய்கிறதாக இருந்தால் இந்த திங்கள் நீங்கள் டீச்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த என்விலோப்பை செஞ்சு ஒரு பொருத்தமான இடத்துல காட்சிப்படுத்திட்டு டீச்சர்ஸுக்கு டீட்டெயில்ஸை சொன்னீங்கன்னு சொன்னால், வெள்ளி வரைக்கும் டைமிங்கே இப்போ நிறைய டீச்சர்ஸ்க்கு இருக்கும், வேலை பழு கூடிய ஒரு வீக்காக தான் அது காணப்படும். இருந்தாலும் கூட எங்களோட பர்சனல் க்ரோத்தை அண்ட் நிறுவனத்தின் அந்த பாடசாலையோட வளர்ச்சியை கருத்திக்கொண்டு இந்த செயற்பாடை நாங்கள் செய்வோம்னா நிச்சயமாக செய்ய இயலுமாக இருக்கும். ஸோ டீச்சர்ஸுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கி வெள்ளிக்கிழமையாகட்டும் டைம் கொடுத்தா அந்த 5 days அவங்க எல்லா டீச்சர்ஸுக்கும் அந்த குறிப்பிட்ட கமெண்ட்ஸை, அந்த குறிப்பிட்ட பர்சனல் க்ரோத் நோட்ஸை எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். அப்படி எழுதி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால், ஃப்ரைடே ஆகிற நேரம், ஃப்ரைடே அவங்க வீட்டுக்கு போகிற நேரம் அந்த என்விலோப்பை அவங்க கலட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த செயற்பாடை செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களோட பர்சனாலிட்டியும் வளரும். அதே நேரம் நாங்கள் வேலை செய்கிற பாடசாலையும்
வளரும், அதாவது நிறுவனம். இது வந்து எல்லா நிறுவனத்துக்கும் பொருந்தும் இந்த செயற்பாடு. அப்போ நாங்கள் வேலை செய்கிற நிறுவனத்துக்கும் இது பிரயோசனமாக அமையும். அதே நேரம் நாங்கள் வளர்ந்தால், ஆஸ் அ டீச்சர் நாங்கள் வந்து வளர்ந்தால், எங்களோட பர்சனாலிட்டி வளமானதாக மாறினால் எங்களோட மாணவர்களுக்கு தான் அது போய் சேரும். ஸோ மாணவர்களது வளமான எதிர்காலத்தை இன்னும் சீர்மைப்படுத்த ஆசிரியர்கள் வளமானவர்களாக மாறணும். அதுக்கு இந்த செயற்பாடு உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த செயற்பாடை செஞ்சுட்டு இதோட அவுட்புட் என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி கட்டாயம் என்னையோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இருந்து அந்த செயற்பாடு எப்படி செய்கிறேன்னு இன்னும் விளங்கலை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் முடியுமான அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.